அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட வரவே போறதில்ல. லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சு கம்ப்ளீட்டா அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு ரொம்ப குயிக்கா அதிகரிச்சுட்டு போகுதாம் இந்தியாவுல. ஒரு தமிழ் குடும்பம் இங்க உள்ளவங்க தான். அதனால நம்ம வீட்லயே அவன் தொடங்கிக்கட்டும் அதன்னு சொல்லி ஆல்கஹால் வாங்கி குடுத்தோம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது. தண்ணிய விட சீப்பா சில இடங்கள்ல வந்து ஆல்கஹாலுக்கு கிடைக்கும். பியர் ஆகட்டும், ஒயின், அதுக்கப்புறம் ஹாட் ஸ்பிரிட்ஸ் என்ன வேணாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். லலிதா பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திலேயே ஆகட்டும் சரி, உலகத்தில் எல்லா தமிழர்கள் வீட்லேயும் சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுனாலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நம்முடைய இளம் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு தான். அவருடைய அந்த ஒரு சின்ன குடும்பத்தை துடிக்க விட்டுக்கிட்டு அவர் மறைந்துட்டார். அதனால அவருக்கு வந்து அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் பெறணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அவருடைய குடும்பத்துக்கும் நம்முடைய ஆறுதல்களை நம்ம சொல்லலாம் அந்த நேரத்தில். ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எது வேணாலும் நம்ம சகிச்சுக்கலாம் அப்படிதான். நான் ஒருத்தருடைய மறைவு வந்து அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட வரவே போறதில்ல. அதனால வந்து அந்த மறைவு வந்து அந்த குடும்பத்தை எந்த மாதிரியான பெரும் துயர்ல ஆழ்த்தி இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோஸையும் இந்த மீடியாஸ் எடுத்து போடுற வீடியோஸை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமா இருக்குது. இன்னைக்கு எனக்கு டே ஆஃப், பட் நான் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனிவே ஸோ அது அவருடைய மறைவுக்கு காரணம் அப்படிங்கும்போது நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது இது இப்பவும் இல்லை, பல காலமாக அவர் சிக்கா இருந்த இப்போ கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே அவர் சிக்கா இருக்கிறார் அப்படி தானே. ஸோ அப்போ அந்த காலத்திலேயே அவருடைய அந்த சிக்னஸுக்கு அவருடைய நோய்க்கு என்ன காரணம், என்ன நோய் வந்திருக்குதுன்னு சொல்லி நிறைய மீடியாக்கள்லாம் நிறைய செய்திகள் வெளிவந்தது. அந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவருடைய இறப்புக்கு காரணம் வந்து அந்த லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சு கம்ப்ளீட்டாக அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவருடைய அந்த இறப்பு வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நடந்தது. ஸோ ஏன் இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. கல்லீரல் இதுக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து நீங்கள் மீடியாவில் போட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். பட் பார்க்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் இஸ் அ கில்லர். ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணும்போது மிக நீண்ட வருஷங்களாக ஆல்கஹாலை வந்து நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய லிவரை வந்து கண்டிப்பாக பாதிப்படைய செய்யும். அந்த லிவர் பாதிப்படையது மட்டும் இல்லை, நம்முடைய உயிர்க்கே ஒரு யமனா கூட வந்து அடையும். நான் வந்து இந்த வீடியோ ஆல்கஹால் ப்ரிவென்ஷன் பற்றியான வீடியோஸ் வந்து நான் இதுக்கு முன்னால் நிறைய போட்டிருக்கிறேன். இடைக்கிடைக்க நம்ம வந்து குக்கிங் வீடியோலேயே இடைக்கிடைக்க இந்த ஆல்கஹாலை பற்றி நம்ம சொல்கிறது உண்டு. பட் அது இங்கே கேட்டு இங்கே போகிறது ஆட்கள் பெருசாக இதுக்கு வந்து பெருசாக வந்து எல்லாரும் கேட்பாங்களா இருக்கும் அந்த டைமில். பட் அதுக்கு பெருசாக வந்து யாரும் கவனிப்பு கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி ஒரு இறப்புகள் நிகழும் போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடியோகள் நம்ம போடும்போது இது நிறைய பேரை சென்றடைங்கிற கூட ஒரு ஆதங்கம் தான். அதனால மட்டும்தான் நான் இந்த டைமில் வந்து இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். யாருடைய மனதை பின்படுத்த வேண்டும் என்ற இது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரோபோ சங்கர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ ரோபோ சங்கர்கள் தங்களுடைய உயிரை இவ்வளோ சின்ன வயசுல இந்த ஆல்கஹால் டிபெண்டன்சினால, ஆல்கஹால் வந்து லிவரை தாக்குனதுனால, ஆல்கஹால்னு சொல்லக்கூடியது மது. ஓகே, இந்த மது அருந்தி குடியை குடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலே வந்து உயிரை மாச்சுக்கிட்டவங்க, அதனாலே சின்ன வயசுல உயிரிழந்தவர்கள் குடும்பங்கள் எத்தனையோ வந்து இருக்குது உலகத்துல. ஸோ அவங்கள எல்லாத்துடைய சார்பாகவும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் நம்ம எவ்வளவு வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். என்னத்தெல்லாமோ நம்ம விழிப்புணர்வு கொண்டு வருவோம். இதுக்கு வந்து விழிப்புணர்வு இன்னும் கூடுதலாக வரணுங்கிறதான் என்னுடைய ஆதங்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செவிலியராக இருக்கிறேன் இங்கிலாந்தில். ஸோ செவிலியராக இருக்கிற நிலையில் வந்து நான் இந்த வீடியோ போடுறது வந்து ஒரு செவிலியராகவும், ஒரு யூடியூபராகவும், ஒரு 2 பிள்ளைகளுக்கு அம்மாவும், ஒரு கணவருக்கு மனைவியாகவும், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாகவும் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு காணொலியை வெளியிடுறேன். கேட்டிங்களா? முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு குடும்பத்தில் எங்கேயோ ஒரு சாவு நிகழ்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன், அதாவது இந்த மது அருந்துதல்னு பார்த்தீங்கன்னா எப்படி தொடங்கும்னா, சும்மா இந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு இடத்துல தான் முதல்ல அது தொடங்கும். கேட்டிங்களா? நான் ஒரே ஒரு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு டேட்டா கொடுத்துறேன். இப்போ உலக அளவில் வந்து இந்தியா, தமிழகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா, உலக அளவை வச்சு இந்தியாவை பார்க்கும்போது இந்தியாவில் வந்து நம்ம ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து குறைவு தான். மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது. தமிழகத்தை வச்சு பார்த்துட்டிங்கன்னா
இந்தியாவிலே ஆல்கஹால் அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து 30லேருந்து 40%க்குள்ள ஆண்கள் வந்து ஆல்கஹால் வந்து தமிழகத்துல ஆல்கஹால் எடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு தான் அந்த எண்ணிக்கை கூடுது. பட் ஆனா உலக அளவுல நம்ம இந்தியா கம்மியா இருந்தாலும் கூட இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இந்த மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு ரொம்ப குயிக்கா அதிகரிச்சுட்டு போகுதாம் இந்தியாவுல. ஸோ அதத்தான் வந்து அந்த டேட்டா சொல்லுது. அப்ப நெனச்சு பாருங்க. அப்ப நம்ம இப்பமே வந்து நம்ம வந்து அத வந்து ஒரு அபாய மணியா பார்க்காம நம்ம வந்து அதான் எங்கேயோ ஒரு வீட்ல நடக்குது. ஓகே, ஒரு நடிகர் இறந்துட்டாரு. அவர வந்து பத்தி போடுறாங்க. அவர் நடிகர் நல்லா அவர போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள தெரிவிச்சோமா, அதுக்கப்புறம் நாளையிலிருந்து பழைய குருடி கதவ திறடின்னு போனோமான்னு இல்லாம, இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அத நம்மளால எந்த அளவுக்கு பிரிவென்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் அ க க திரும்ப வந்து இதுக்கு வருவோம். மேட்டருக்கு வருவோம். என்னன்னா, கு ஒரு ஆள் வந்து குடிக்கும்போது, அதாவது மது அருந்தும்போது, முதல்ல வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்க்கா தான் வந்து எல்லாருமே போறாங்க. முதல்ல எடுத்ததுமே யாரும் 5 பாட்டில தூக்கி வச்சு அப்படி கட கட கடன்னு குடிச்சிட்டு இருக்கிறது இல்ல. நான் வந்து உண்மையான சத்தியத்த நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் எத்தனையோ பேர வந்து என் கையிலே இறந்துருக்கிறாங்க. அம் செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ்லே ஆகட்டும், எங்கே ஆகட்டும், என் கையிலே வந்து ஆல்கஹால் லிவர் டிசீஸ்னால என் கையில இறந்தவங்க எத்தனையோ பேர் உண்டு. அந்த ஆன்மாக்களையெல்லாம் நான் இன்னைக்கு அவங்க குடும்பங்களெல்லாம் நான் இன்னைக்கும் நினச்சு பார்க்குறேன். ஸோ அ தொடங்குறது வந்து ஒரு புள்ளியிலயா இருக்கும். ஓகே. ஒண்ணுலே வந்து ஒரு பியர் பிரஷர். அதாவது பக்கத்துல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, "வாடா மச்சான் போலாம். ஒரு பெக் அடிச்சுட்டு வரலாம்டா. நல்லா இருக்கும்டா." அப்படின்னு சொல்லி நண்பர்கள் அழைக்கிறதா இருக்கும். சில நேரங்கள்ல குடும்பங்களே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பிள்ளைங்களுக்கு. நான் சொல்றேன் ஒரு ஒரு ச ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தமிழ் குடும்பம். இங்க உள்ளவங்க தான். அம் அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கோ, என்னுடைய தம்பிக்கு வந்து 20 வயசு ஆகுது. 20 வயசினுடைய பிறந்த நாளு. அப்போ நாங்க அவனுக்கு வந்து ஆல்கஹால் வாங்கி குடுத்தோம். எப்படியும் அவன் லைஃப்ல வந்து ஆல்கஹால் குடிக்க போறது தானே. அதனால நம்ம வீட்லயே அவன் தொடங்கிக்கட்டும் அதன்னு சொல்லி ஆல்கஹால் வாங்கி குடுத்தோம்ன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது. எப்படின்னா இது தயவு செஞ்சு ஆல்கஹால் குடிக்கிறவங்கலாம் கெட்டவங்க, ஆல்கஹால் இல்லாதவங்கலாம் நல்லவங்க, அந்த மாதிரிப்பட்ட ஜட்ஜ்மெண்டலுக்கே வரல. பட் எங்க இந்த பழக்கவழக்கங்கள்லாம் எங்க தொடங்குதுன்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம நினைப்போம், ஏதோ வெள்ளைக்காரங்க வீட்ல தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஆட்கள் இதுல வந்து இந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரம்லாம் கிடையாதுன்னு நினைப்போம். ஆனா அங்கங்கே ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு காதுக்கு வரும்போது, நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்குது. கேட்டீங்களா? முக்காவாசி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் அந்த இது வந்து தொடங்குது. ஏன் தொடங்குறாங்கன்னா, ஒண்ணுலே வந்து இப்பம்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைகளுமே ஒரு அச்சு பிடிச்ச வேலைகள். எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ். மனுஷன் நடந்துகிட்டு இருக்கதே நின்னா ஸ்ட்ரெஸ், நடந்தா ஸ்ட்ரெஸ், பார்த்தா ஸ்ட்ரெஸ், இந்த படுத்தா ஸ்ட்ரெஸ்ன்னு ஸ்ட்ரெஸ்லேயே தான் நம்ம உலகமெல்லாம் நம்ம எல்லாமே வந்து உழந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்கேயாவது எனக்கு ஒரு விடிவு கிடைக்காதா? எங்கேயாவது ஓடிரலாமே. எங்க ஓட முடியும்? அடுத்த நாள் காலையில எழும்பி வேலைக்கு தான் போகணும். ஏன்னா வேலை வந்து பளு வந்து ஆட்களுக்கு ரொம்ப அதிகமாகி போச்சுது. ஸோ அதிலிருந்து கொஞ்சமாவது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு தான் ஒருத்தங்க வந்து இதை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. பட் என்ன ஆகுதுன்னா, அது நாளடைவில் போக 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 அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுது. நம்ம மூளை இருக்கே, மூளை இந்த மாதிரி ஒரு ஒரு எதிரி, நமக்கு எதிரியான ஒரு ஆள் உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு எதிரி உங்களுடைய அயலான்னு கிடையாது, உங்கள் மூளை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஒரு தடவை நீங்கள் மது அருந்தி ஒரு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் 2 பக்கம் அடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அது நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பெருசாக ஹேங் ஓவர்லாம் இருக்காது. பெருசாக நீங்கள் வேலைக்கெல்லாம் போவீங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன ஒரு நாள் வந்துட்டு போதா? எல்லாரும் சொல்லுங்க மக்களே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நாள் தான் மனுஷன் கொஞ்சம் நல்லா இருப்பான். 9 நாளும் ஸ்ட்ரெஸ் தான். அடுத்தது திரும்பியும் ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சுழண்டு 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 கவலைகள், ஸ்ட்ரெஸ்ஸுகள், பாரங்கள் இதெல்லாம் மனுஷ வாழ்க்கைய சுழண்டு வர்றது தான். இது நீங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி தான், நீங்க வந்து ஆண்டியா இருந்தாலும் சரி தான், அரசனா இருந்தாலும் சரி தான், எல்லாருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் வந்து சேமா தான் இருக்குது. கேட்டீங்களா? நான் சிரிச்சிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் இதில நீங்க வந்து தயவு செஞ்சு இதில உள்ள கருத்துக்கள்லாம் நீங்க எடுத்துக்கணும். நானும் தான் எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் தான் எடுத்துக்கணும். நான் வந்து நீன்னு சொல்லும்போது உங்கள மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோல பேசுறனால அப்படி இருக்குது. ஓகே. ஸோ எப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் மறக்கிறதுக்காக நான் வந்து இதை குடிக்கிறேன். இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் போய் ஜாலியாக இருக்கிறதுக்காக, ஓகே வீக்கெண்ட் வந்தாச்சுன்னா சென்னை போன்ற மாநகர பெரும் நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வந்தாச்சுன்னா பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு கூட்டம் கிளம்பி போவாங்க. எதுக்கு? ஜஸ்ட் டு ஹாவ் அ ட்ரிங்க். ஓகே. இது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிங்க்கில் முடியும்.
அப்புறம் போக போக 1 ட்ரிங்க் 2 ட்ரிங்க் ஆகும், 2 ட்ரிங்க் 3 ட்ரிங்க் ஆகும். ஏன்னா வந்து நம்முடைய பாடி வந்து யூஸ்டு ஆகும். நான் சொன்னேனே, இந்த மூளை வந்து மூளைய மாதிரி ஒரு கெட்டிக்கார ஒரு அவயவம் நம்ம உடம்புல வேற எதுவும் கிடையாது. நமக்கு முதல் எதிரியுமே இந்த மூளை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை தான் வந்து இதுக்கு வந்து ஆர்டர் போடுறது. நீ ஒரு பக்கம் அடிச்சு உனக்கு பாருங்க ஒரு நைட்டு ஃபுல்லா நீ எவ்வளவு நல்லா சந்தோஷமா இருந்த. அடுத்த ஸ்ட்ரெஸ் இப்போ அதே மாரி தான் வந்திருக்குது. ஒரு பக்கம் அடிச்சு நீ வந்து நல்லா சந்தோஷமா நீ இருந்த பத்தியா, அதே சந்தோஷம் உனக்கு திரும்பியும் கிடைக்கும்னு நம்ம வந்து அடுத்தது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டு இருக்கோம்ல. அந்த மிட் வீக் வரும்போது வேலையெல்லாம் மேனேஜர் அங்கேருந்து டப்பு டப்புன்னு பயங்கர இதா இருக்கும். டார்கெட் ஃபினிஷிங், அதுக்கு இடையில லே ஆஃப், ஐயோ உனக்கு நாளைக்கே வேலை இல்லைன்னு ஆட்கள் சொல்றது, இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து நம்ம உரண்டுட்டு இருப்போம்ல. அப்போ இந்த மூளை வந்து நம்மளை வந்து நைஸாக வந்து நம்மளை வந்து அப்படியே கொக்கி போட்டு நம்மகிட்ட பேசுகிற மாதிரி பேசும். எப்படி அழகாக பேசுகிற மாதிரி பேசும். இவ்வளவு நீ கஷ்டப்படுற இந்த உலகத்தில், யாருக்கு எல்லாருக்கும் கஷ்டம், நீ எவ்வளோ கஷ்டப்படுற பாரு, உனக்கு கொடுக்க டேலண்ட்டுக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டிய பையன், நீ இங்கே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க பாரு, உன் கஷ்டத்தை நீ போக்குறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. ஒரு பக்கம் அடிச்சுட்டு அப்படி நைட்டு நல்லா கொஞ்சம் படுக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நம்ம மூளை தான் நம்மகிட்ட சொல்லும். அடுத்த ஆள் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. கேட்டிங்களா? ஸோ அந்த மூளைக்கு நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், அடி பண்ணிஞ்சிருவோம். அது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான், எல்லாரும் இதுலேயும் நடக்கக்கூடியதான். அடி பண்ணிஞ்சு திரும்பியும் நம்ம வந்து அதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு ஸ்ட்ரெஸ் வரும், திரும்பியும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்டு அது ஒரு சின்ன பேக்கில் தொடங்குறது 2 ஆகும், 3 ஆகும், அது போயிட்டே இருக்கு. அப்புறம் 1/4 பாட்டிலாக இருக்கும், அரை பாட்டிலாக இருக்கும், அதுக்கப்புறம் 3/4 பாட்டிலாக வரும், முழு பாட்டிலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸை ஊற்றி அதுக்கு கூட வந்து டானிக்கு அது இதுன்னு மிக்ஸை ஊற்றி குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து மிக்ஸனுடைய அளவு கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து ராவாக குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். இதுக்கு யார் காரணம்? நம்முடைய ஓன் மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும், கூட கொஞ்சம் அடி, பரவாயில்ல, நீ இப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, பரவாயில்ல, கூட கொஞ்சம் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் WHO உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, தெர் இஸ் நோ லோவர் லிமிட். இந்த லிமிட் வரை நீங்கள் அடிக்கலான்னு ஆல்கஹாலில் கிடையாது. 2023 ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க அவங்க. 0 லிமிட். ஆல்கஹால்னாலே உங்களுக்கு 0 லிமிட் தான். அதில் வந்து 1% நீங்கள் எடுத்துக்கலாம், 2% எடுத்துக்கலாம், இத்தனை யூனிட் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு அளவு கிடையாது. 0 லிமிட் தான் ஆல்கஹாலுக்கு அப்படின்னு சொல்லி WHO வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸை பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளை விட இங்கிலாந்து இல்லை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்கஹால் கன்சம்ஷன் நிறைய இருக்குது இப்போவும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு இது கிடைக்கும். தண்ணியை விட சீப்பாக சில இடங்களில் வந்து ஆல்கஹாலுக்கு கிடைக்கும். பியர் ஆகட்டும், ஒயின், அதுக்கப்புறம் ஹாட் ஸ்பிரிட்ஸ், என்ன வேணாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறது வந்து நீங்கள் போய் ஒளிச்செல்லாம் எந்த கடையிலையும் வாங்க வேண்டாம். இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜஸ்ட் நியூஸேஜ், இந்த நியூஸ் பேப்பர் விற்கக்கூடிய கடையில் இருந்து, பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து, காஸ்கோவில் இருந்து, எந்த மாதிரியான கடைகள் இருந்தாலும் எல்லாத்துலையும் யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வாங்கலாம். யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வாங்கலான்னு நான் சொல்லலை. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க நம்ம இது வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஏஜ் நமக்கு வந்து இந்த ஏஜுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் நம்மகிட்ட வந்து அது நம்மளுடைய ஏஜுக்கான ப்ரூஃபை எல்லா கடைகள்லையும் கேட்பாங்க. அந்த ஏஜுக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆல்கஹால் வாங்க முடியும் இங்கே. அதுக்காக இங்கே உள்ள ஆல்கஹால் கன்சப்ஷன் குறைஞ்சி போச்சோ? கிடையவே கிடையாது. இங்கே வந்து உலக நாடுகளை விட எல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இங்கிலீஷ்காரங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க குடிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெக் ஒரு கிளாஸில் அவங்க ஆல்கஹால் வச்சுருக்குறாங்கன்னா, அது நிறைய நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நிறைய குடிக்கணுங்கிறத விட கொஞ்சத்தை வந்து வச்சு நிறைய நேரம் குடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய வீடுகளில் இங்கே பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆல்கஹால் எடுக்கிறவங்க இருக்காங்க. அதனால் இங்கே உள்ள கவர்மெண்ட் NHS என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இடையில இவங்க வந்து ஒரு இது வச்சுருக்குறாங்க, நீங்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இதுக்கு வந்து இடையில வந்து நீங்கள் நாட்களை இடையில 1-2 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுக்காமல் இருங்க, ஆல்கஹால் ஃப்ரீ டேஸ் வச்சுக்கோங்க, ஆல்கஹால் எடுக்கிறத கம்மி பண்ணுங்கன்னு எங்கேயுமே அதுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இப்படி எல்லாரும் கடந்து ஆல்கஹால் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே இப்போ எல்லாருக்கும், இன்னும் நீங்கள் சொல்லாதீங்க ஏக்கா எங்களுக்கு தெரியாது, ஆல்கஹால்னால லிவர்லாம் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், அது டேமேஜ் ஆகும், தெரியாதுன்னே சொல்லாதீங்க. அதுதான் ஆக போகுது. லிவர் தான் எவ்வளோ ஹை லெவலில் நீங்கள் வருஷக்கணக்காக குடிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும், எந்த பெரிய விஸ்கி, எந்த பெரிய ஸ்காட்ச் விஸ்கியில் இல்லை, என்ன பெரிய ட்ரிங்க்ஸ் அடித்தாலும் நம்மளுடைய லிவரெல்லாம் பாதிக்கப்பட போவது வந்து உறுதி. ஓகே. ஸோ அதனால்
ஆல்கஹாலுக்கு பெரியவன் யாரு, சின்னவன் யாருன்னு தெரியாது. ஓகே. ஸோ அதனால நம்ம உடம்பு பாதிக்கப்படும். அதுக்கு பிறகு வந்து ரொம்ப சின்ன வயசுல ஒரு மரணங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். யாருமே இங்க வந்து நிலைச்சு இருந்து இவங்க நம்ம வந்து ஃபுல்லா நம்ம இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்க போறதில்ல. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து மரணம் வந்து தான் ஆகும். எல்லாரும் வந்து இந்த ஒரு உலகத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஆனா இந்த சின்ன வயசுல நமக்கு நாமே சூனியம் வச்சிருக்க மாதிரி, நம்ம உடம்புக்கு நாமே கெடுதல் செய்ற மாதிரி இந்த ஆல்கஹால் கன்சம்ப்ஷனால வந்து நம்ம உயிரை வந்து நம்ம போக்கிக் கொள்றது வந்து அது ரொம்பவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குடும்பங்களை பாருங்க. அதனால உயிர் போயிருங்க. குடும்பங்கள் ஐயோ எப்படி கிடந்து பதறாங்க. சின்ன வயசுல போகும்போது என்ன எத்தனையோ விதவைகள், சிறு வயது விதவைகள் கணவன் அவருடைய ஆல்கஹாலிசத்தினால நம்ம ஊர்ல இருக்காங்களா இல்லையா? பிள்ளையும் பெற்றுட்டு ஒரு பிள்ளை 2 வயசு இருக்கும். ஒரு 3 பிள்ளைகள் இருக்கும். ஒன்று 2 வயசு, ஒன்று 4 வயசு, ஒன்று 5 வயசு, இவ்வளோத்துக்குள்ள தான் இருக்கும். 3 பிள்ளைகளை வச்சுட்டு புருஷன் வந்து ஆல்கஹாலில் பயங்கரமாக குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலியர்னு அவர் போய் சேர்ந்துருவார் இறைவனடி. இந்த பொம்பளை இங்கே இந்த 3 பிள்ளைகளையும் படாத பாடு வெட்டி வளர்க்கணும். ஸோ ஒரு ஆளுடைய உயிர் மட்டும் போகிறதில்ல, அந்த குடும்பமே சின்ன பின்னான்னு என்ன செய்கிறோம், சிதைஞ்சு போயிடும். நான்லாம் கண்ணால் பார்த்துருக்கேன் எத்தனையோ குடும்பங்கள். ஐயோ கண்ணீரும் கம்பளையுமா டெய்லி ராத்திரி கணவன் ஏன்டா வீட்டுக்கு வார என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஓன் பேஷன்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் ஐ ஃபீல் எதுக்கு இந்த ஆள் வீட்டுக்கு வர்றாருன்னு எனக்கு இருக்குது. வை இஸ் கம்மிங், இவர் வராமல் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். எத்தனையோ பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து இந்த வீடியோவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்கிற ஆள் இதை பார்த்தாருன்னா வந்து அவருடைய மனம் கொஞ்சம் இறங்கி அவர் வந்து ஏதோ தயவுப்பட்டு அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்திலேருந்து மதுப்பழக்கத்திலேருந்து வெளியே வந்தாருன்னா அது நீங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி எத்தனையோ பேர் அந்த ஆல்கஹால்ஸ்னால அவங்க உயிரை மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையே வந்து அப்படியே குட்டி சவராகி சின்ன பின்னமாகி போகுது. ஸோ ஆன்டி சோஷியல் பிஹேவியர் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் அவனுக்கு வந்து சொசைட்டியில் இருக்கும்போது அவன் அந்த ஒரு நிலையை தாண்டிட்டானா, ஒரு அளவுக்கு மேலே குளிச்சுட்டானா அவன் என்ன செய்கிறாங்கிறதே அவனுக்கு தெரியல. நினச்சி பாருங்கள், ஒரு தாப்பன் ஒரு 40 வயசில் இருக்கிற தாப்பன் ஒரு 40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாப்பன் வந்து இப்படி குடிச்சிட்டு ஒரு பார்ட்டியில் குடிச்சிட்டு அவர் நிலகுலைஞ்சு அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கீழே போகிற அளவுக்கு ஆடிட்டாருன்னு வைங்க. அது அந்த பார்ட்டினா சும்மா ஒரு குடும்ப பார்ட்டியாக கூட இருக்கலாம். அதுலேயே அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள மனசு எவ்வளோ பாதிப்படும். ச்சே நம்ம அப்பா இப்படி பண்ணிட்டாரே, எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுமா இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம். அந்த அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைங்ககிட்ட போய் பேசி பாருங்க, காலமளவும் அவங்களுக்கு அந்த வடு வந்து அவங்களுடைய மனசுல இருந்து போகாது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாலே என்னுடைய அப்பா அசிங்கப்படுறாரு, எல்லாருக்கும் முன்னாலே என் குடும்பம் அசிங்கப்படுது. ஒரு 15 வயசு பையன், ஒரு 13 வயசு பையன் தன்னுடைய அப்பா வந்து நிலகுலைஞ்சு இப்படி இருக்கிறத பார்க்கும்போது, இல்லைன்னா வீட்டுக்கு வரும்போது தள்ளாடி வர்றாரு, 4 பேர் கைத்தாங்கலா கொண்டு போடுறாங்க. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு அதை பார்க்கும்போது. ஒரு இளைய சமுதாயத்திற்கு நம்ம என்னத்தை படித்து கொடுக்குறோம். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் உண்டு. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஒன்றுலே ஸ்ட்ரெஸ் எக்ஸ்கியூஸாக இருக்கும். எனக்கு பயங்கர கவலைங்க, என்னால் என்ன முடியல. இன்னொன்று வந்து நானும் வந்து விட்டுறலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அது திரும்ப வருது, இது என்னால் முடியாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ். இன்னொரு எக்ஸ்கியூஸ் வந்து கவர்மெண்ட் தான் டாஸ்மாக் கடையை எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறான். நாங்கள் இங்கிலாந்துக்கு வந்தோம், நல்லா இருக்கலான்னு வந்தால் இங்கிலாந்தில் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஊரில் வந்து பார்த்து ஏகின பொருட்கள், அதில் கொஞ்சம் குடித்தாதான் என்ன, எங்கள் லைஃப் தான் இப்போ நல்லா ஆயிடுச்சுதே, நாங்கள் கொஞ்சம் குடித்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மூளை வந்து நம்மளை வந்து எப்போவுமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை வந்து அப்படி கண்டிஷன் படுத்தி எப்போவுமே இந்த தீயதை செய்கிறதுக்கே நம்மளை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இதனால் என்ன தீமையான விளைவுகள் வரப்போகுதுங்கிறத அந்த மூளை வந்து அப்படி அழகாக மறைச்சிரும் கேட்டிங்களா. அப்படி இந்த இதை போட்டு நல்ல அழகான பாலிஷ் துணியை போட்டு மறைச்சி நம்மளை வந்து எப்போவுமே ஒரு மாதிரியான ஒரு இதிலே நடந்துகிட்ருக்கோம். ஒரு 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 போதை அடிக்காட்டாக்குள்ள ஒரு போதையிலே நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய லெவலுக்கு தான் அந்த மூளை வச்சுருக்கோம். அதனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதிலேருந்து வெளியே வரணும். எப்போவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுறது வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸே ஆகாது. கவர்மெண்ட் எனக்கு கொடுக்குது, டாஸ்மாக் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. கவர்மெண்ட் எல்லாம் அப்படிதாங்க. எந்த கவர்மெண்ட் வந்து எந்த கடையும் மூடப்படல. இந்த நாட்டில் மூடுறாங்களா? எந்த கடையும் எல்லாம் இது வந்து எக்கனாமிக்கல் இது பார்த்தா நிறைய காசு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால அவங்க வந்து மதுபானம் போதை வரட்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி வந்து அள்ள குறையாத ஒரு தண்ணி கூட வந்து பஞ்சம் நிறைய வரும். ஆனால் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு உலகத்தில் பஞ்சம் வரவே வராது. நான் எழுதி வச்சுக்கோங்க, எந்த காலத்துலேயும் அது வராது. ஏன்னா எல்லா அரசாங்கத்துக்கும், எந்த நாடானாலும் சரி, எந்த காடானாலும் சரி, எல்லா அரசாங்கத்துக்கும் மிக அதிகப்படியான வருமானத்தை
ஈட்டி தரக்கூடிய துறையில் ஒன்று தான் இந்த ஆல்கஹால் துறை. கேட்டிங்களா? அதுக்கு நம்ம முதல்ல நம்ம மூளை இது பண்ணணும். நான் போய் அந்த ஆல்கஹாலை வாங்கினா தானே அது வந்து காசாக மாறுது. நானே வாங்காமல் இருந்துட்டேன்னா எல்லாரும் சபதம் எடுக்கணும். நானே வாங்காமல் இருந்துட்டேன்னா அது எப்படி காசாக மாறும்? அப்போ கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்க கடை தானே ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லா ஓடாத கடையை அடைச்சி மூட தான் செய்யணும். ஒரு ஊரில் டாஸ்மாக் கடை இருந்ததுன்னா அதில் போய் நம்ம லைனில் 2000 3000 பேர் நிற்கிறதுனால தான் அந்த கடையை திரும்ப 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 திறக்கிறாங்க. ஒரு காக்கா கூட இல்லைன்னா அந்த கடையை மூடிட்டு தான் போகணும். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. நம்ம கையை விட்டுக்கிட்டு நம்ம எப்போவுமே வந்து குறை சொல்கிறது அடுத்தவங்க குறை சொல்கிறது வந்து குறை சொல்லணும். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுகள் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம்தான், குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம்தான். எத்தனையோ வகையில் வருவாய்களை ஈட்டி கொண்டு வரலாம். இதுதான் காரணம்னு இல்லை. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து 5 பைசாவை போட்டுக்கிட்டு 5 லட்சம் பைசாவை நீங்கள் எடுக்கிறீங்க. அதுதான் வந்து இதனுடைய இது. கேட்டிங்களா? ஸோ அதனால் அடுத்தவங்களை இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அடுத்தவங்கள நம்ம ஆல்கஹால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வாரத்தில் நான் 1 தடவை எடுக்கிறேன், வாரத்தில் 3 தடவை எடுக்கிறேன், வாரத்தில் 4 தடவை எடுக்கிறேன், ஆனால் நான் அளவுக்கு மீறியெல்லாம் போகிறதில்ல, நான்லாம் ஓகே தான்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனைகளோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலோ பெரிய அளவில் நமக்கு குறைய போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. கல்யாணம் முடிக்கலைன்னா ஏன்டா கல்யாணம் முடிக்கலைங்கிற பிரச்சனை, கல்யாணம் முடித்ததும் ஒய்ஃப் வந்தால் அதுக்கான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தால் அதுக்கான பிரச்சனை, குழந்தைய வளர்க்கணும் அதுக்கான பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, அப்புறம் அதுக்கு பிள்ளைக்கு படிப்புக்கான பிரச்சனை, அப்படின்னு லைஃப் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடைசி நாள் வரை நமக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் கடைசி நாள் வரை நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. கேட்டிங்களா? அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். போய் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக அடிக்கிறேன். அது வந்து இன்னொரு இது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன்ல, அப்போ நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப 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 ஷாக்காக இருந்துச்சு. எப்படின்னா இப்போலாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது படித்து முடித்து ஜஸ்ட் நல்ல சம்பளத்தில் இருப்பாங்கள்ல, ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்த் கேர் ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லாயராக இருக்கலாம், நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னா வீக்கெண்டில் போய் குடிக்கும்போது யார் வந்து எவ்வளோ குடிச்சிட்டும் நல்ல ஜிம்முன்னு நடக்கிறது, நல்ல எந்த இது இல்லாமல் நான் பாரு இவ்வளோ குடிச்சிருக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு எந்த ஒரு கறக்கமும் இல்லை பாரு, அதில் வந்து போட்டியாம். லைஃப்பில் எதுலடே போட்டி வைக்கணும்னு யாருக்குமே இது இல்லையா? உண்மையில் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இந்த பிள்ளைகள் வந்து எப்படி தான் வந்து அந்த இதுலலாம் போயிட்டுருக்காங்க தெரியல. டீனேஜ் ப்ரெக்னன்சி என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த நாடுகள்லாம் டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படி இருக்குது. கவர்மெண்ட் வந்து கண்ணை பிதுங்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணலான்னு கட்டுப்பாட்டு கொண்டலாம். என்ன காரணம் நினைக்கிங்க? ஆல்கஹால் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் ஆம்புலன்ஸ், யூகேல உள்ள ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. காரணம் என்ன? டிசீஸ் கிடையாது, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது கிடையாது, ஆல்கஹால் கன்சம்ஷன். இதுதான் காரணம். கவர்மெண்ட் வந்து அது இங்கே நடக்கக்கூடிய தீய செயல்களில் இதெல்லாம் ஒன்று. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம நாடுகளில் இப்படி வராமல் இருந்துடணும், இப்போமே இருந்தே வந்து எல்லோரும் முழிச்சுக்கணுங்கிறக்காக அந்த காணொலி. கேட்டிங்களா? நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போமே முழிச்சுக்கணும். நம்ம நினைக்கிறது வந்து சின்ன சின்னதாக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சின்னது தான் நமக்கு ஒரு நாள் வந்து பெரிய ஒரு குழியில் கொண்டு நம்மளை தள்ளும். நாட் ஜஸ்ட்டு நீங்கள் சாகிறதோடு நிற்காது, உங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் சிதைச்சிரும். அது இல்லாமல் எதுக்கு நம்ம வாழ பிறந்தவங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆல்கஹால் கன்சம்ஷனால் என்ன இல் எஃபெக்ட்லாம் வருது, அதெல்லாம் இது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட. அப்படியே ஒரு பையன் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரான் அப்படின்னாலே அப்போவுமே வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பை நம்ம கொடுக்கணும். ஏன்னா தகப்பன் வந்து பரம்பெடுக்காட்டா பிள்ளைகள் வந்து ஒழுங்காக இருக்கவே செய்யும். அதாவது என்னுடைய உண்மையான கருத்துங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த பேரண்ட்டும் பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. பேரண்ட்டாக இருக்கணும். பிள்ளை தப்பு செஞ்சான்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துல முட்டுக்கு கீழே கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேரண்ட் வந்து உண்மையான பேரண்ட். இல்லைன்னா நீங்கள் வந்து போலி பேரண்ட்டு. என்னைக்கு நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வரானோ அவன் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான், இல்லைன்னா சிகரெட்டு பிடிக்கிறான். இதே தான் சிகரெட்டும். ஏன்னா இது வந்து லிவரை மட்டும், நான் இன்னொரு தயவு செஞ்சு இதையும் கேட்டுக்காங்க, இன்னொரு இது மது பழக்கம் வந்து லிவரை மட்டும் பாதிக்கும்னு நினச்சிக்காதீங்க. இப்படி தான் கார்சினோஜன், ஆல்கஹால் எத்தனாலில் கார்சினோஜன் 1 இருக்குது. அப்படின்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய இது வந்து ஆல்கஹாலில் இருக்குது. அதனால் கேன்சர், பவல் கேன்சர்,
பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இது வர்றதுக்கான காரணங்கள் WHO தான் அந்த அறிக்கையை வெளிவிட்டிருக்கிறாங்க. இதுக்கான கார்சினோஜனும் இந்த ஆல்கஹாலில் இருக்குது. அதனால் லிவர் மட்டும் இல்லை, தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நிறைய நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, இதே தான் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு. பையன் ஸ்மோக் அடிச்சுட்டு வரானா அவன் மேலே வந்து இந்த ஸ்மோக்கு வாடை அடிக்குதா, இல்லைன்னா பெற்றோர் அதை பார்த்துட்டு ஐயோ நான் இப்போ சொல்லியாச்சுன்னா அவன் வந்து கோவப்பட்டுருவானோ, ஐயோ அவனுக்கு மனசு இதாயிருமோ, ஐயோ வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாம போனால் போட்டோம். சொல்லி அடிக்கிற நேரத்தில் அடி கொடுத்தாதான் அப்புறம் வந்து அவன் ஒரு காலத்தில் அந்த பையன் நினைப்பான், எங்கள் அம்மா எங்கள் அப்பா இன்னைக்கு என்னையே வந்து தட்டி வச்சனால தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் நல்லா இருக்கேன்னு உங்கள் பையனே உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த ஆல்கஹால், அந்த மது அருந்தல், அதீத மது அருந்துதலை வந்து தடுக்கிறது வந்து எல்லாருடைய பொறுப்பு. இது ஏதோ வந்து ஒரு செலிபிரிட்டி இறந்துட்டாங்க அதனால இதை பற்றி பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து இன்றைக்கி வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். நம்ம நாட்டில் நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள்டே எல்லாம் வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இப்படி டக்குன்னு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது வந்து முளையிலே கிள்ளி எறியணும். எல்லா பேரண்ட்ஸும் நினச்சா கண்டிப்பாக முடியும். எல்லாரும் நினச்சா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நினச்சா முடியும். அதுவா ஆல்கஹாலுக்கு அடிமைப்பட்டவங்க இருந்து இந்த இதை பார்க்குறீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஒரு டிஅடிக்ஷன் சென்டரில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கான உதவிகளை கேளுங்க. சைக்கலாஜிக்கல் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்து ஓவர் த பீரியட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். கேட்டிங்களா? இவ்வளோ நாள் நான் ஆல்கஹால் சாப்பிட்ருக்கேன், இந்த காணொளியை பார்த்து இந்த டைமில் நீங்கள் ஆல்கஹால் இன்னைக்கு இந்த நொடியில் நீங்கள் ஆல்கஹாலை நிறுத்துறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய லிவருக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய உயிருக்கே அவங்களுடைய மன நலத்துக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ உடனடியாக இது நினைக்கவே செய்யாதீங்க, எனக்கு அதெல்லாம் முடியாது. அந்த மூளை இருக்கே, அந்த மூளையை கலத்தி அங்கே வச்சுட்டு எனக்கு அதெல்லாம் முடியாதுன்னு இந்த மூளை சொல்லும். உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு நம்ம எப்படி ஆல்கஹாலுக்கு டிபெண்ட் ஆகிருக்கோன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆல்கஹாலுக்கு எப்படி டிபெண்ட் ஆகிறோன்னா, எப்படி டிபெண்ட் ஆகிருக்கோன்னு எப்படி தெரியும்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம் மனம் வந்து தானாக நம்ம அறியாமலே ஆல்கஹால்கிட்ட போகும். அப்போதான் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம ஆல்கஹாலுக்கு, நம்ம மதுவுக்கு வந்து நம்ம அடிமையாகிட்டே இருக்கோங்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி. புரிஞ்சா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னடா ஒருத்தங்க இறப்பில் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்களேன்னு நினைப்பீங்க. பட் இதை விட ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமயங்களில் பேசும்போது தான் அந்த நிறைய பேரை இந்த வீடியோக்கள்லாம் போய் சென்றடையுது. அதனால தான் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். இதை மாதிரியப்பட்ட நல்ல கருத்துக்கள் நம்முடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் நம்மளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவாக அமையும். இந்த வீடியோ உங்களை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.